Hi friends, Bashas kitchen la இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இடியாப்பம் உப்மா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். ஒரு 4 to 5 minutes ல இந்த breakfast recipe நீங்க prepare பண்ணலாம். எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இடியாப்பம் உப்மா செய்யிறதுக்கு ஒரு pan எடுத்துக்கோங்க. அதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா பொடி பொடியாக நறுக்குன வெங்காயம், கொஞ்சமாக கேரட், பீன்ஸ், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அப்புறம் பட்டாணி சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்க விடுங்க. இது வதங்கிட்டு இருக்க டைமில் இடியாப்பத்தை நல்லா இந்த மாதிரி உதிரி போட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், அப்புறம் உப்பு சேர்த்துருக்கேன். மசாலாவை ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயில் வதங்க விடலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பட்டாணி வேகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு லிட் க்ளோஸ் பண்ணி வேக வைங்க. ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இடியாப்பத்தை இதில் சேர்த்துருங்க. நம்ம இட்லி உப்புமா செய்கிறதுக்கு எப்படி இட்லியை உதுத்து போட்டுக்குவோமோ அதே மாதிரி இடியாப்பத்தையும் உதுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி டாஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட இடியாப்பம் உப்புமா தயாராகிடுச்சு. இதை நீங்கள் கார சட்னி அப்புறம் தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.